NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் இண்டக்டர் பிஹேவியர், எப்படி ஒரு இண்டக்டர் வந்து ஒரு டிசி சர்க்யூட்ஸ்ல ஆக்ட் ஆகும், அதோட பிஹேவியர் என்ன, டிரான்சியன்ட் பிஹேவியர் என்ன, டிரான்சியன்ட் பிஹேவியர்னா இமிடியேட் ரெஸ்பான்ஸ், அதோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும், ஸ்டெடி ஸ்டேட் பிஹேவியர் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இந்த டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசிக்ஸ், இது வந்து ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ். ஒரு மோட்டார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து காயில்ஸ் இருக்கும். கரண்ட் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய டிரான்சியன்ட் பிஹேவியர் என்னவா இருக்கும், ஸ்டெடி ஸ்டேட் பிஹேவியர் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியணும்னா நம்ம இது வந்து இந்த டிரான்சியன்ட் இண்டக்டர் பிஹேவியர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ இந்த வீடியோ நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு இண்டக்டர் வந்து ஒரு டிசி நம்ம அப்ளை பண்ணும்போது டிரான்சியண்டா என்ன மாதிரி பிஹேவ் பண்ணும், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஸ்டெடி ஸ்டேட்ல என்ன மாதிரி பிஹேவ் பண்ணும், அதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் கான்செப்ட்ஸ் ஃபார் ஆர்எல் சர்க்யூட்ஸ், ஆர்சி சர்க்யூட்ஸ் அதெல்லாம் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் தெரியாம இருந்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் இது தெரியலன்னா நீங்க முக்கியமான கான்செப்ட்ஸ் உங்களால தெரிஞ்சுக்க முடியாது. ஓகே, இப்போ இண்டக்டர் பிஹேவியர் எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், அதுக்கான ப்ரூஃப் நான் அதுக்கப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இண்டக்டர் பிஹேவியர் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ். டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்ல வந்து இண்டக்டர் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு கரண்ட் சோர்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும், கான்ஸ்டன்ட் கரண்ட் சோர்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். அதோட வேல்யூ, அந்த கரண்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா அதோட ப்ரீவியஸ் ஸ்டேட்ல என்ன வேல்யூ இருந்ததோ அந்த வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் நீங்க ஏன் வச்சோடனே உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்க தோணும். டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்னா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்க தோணும். ரெண்டாவது என்ன கேட்க தோணும்னா, எப்படி இந்த டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ், டிரான்சியன்ட் கண்டிஷன்ல இந்த இண்டக்டர் வந்து கரண்ட் சோர்ஸா ஆக்ட் ஆகுது, அதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படிங்கிற ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்க தோணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இண்டக்டர் வந்து ஒரு ஷார்ட் சர்க்யூட் மாதிரி ஆக்ட் ஆகும். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்டெடி ஸ்டேட்ல வந்து ஸ்டெடி ஸ்டேட்னா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்க தோணும். அதுக்கப்புறம் எப்படி ஸ்டெடி ஸ்டேட்ல வந்து இண்டக்டர் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது தோணும். சரிங்களா? இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் கான்செப்ட் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் என்ன சார் அப்படிங்கிறத பார்க்க போறோம். எப்படி டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ், டிரான்சியன்ட் கண்டிஷன்ல இண்டக்டர் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் கரண்ட் சோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் என்ன, எப்படி ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ்ல இண்டக்டர் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஓகேங்களா? இது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிடுவோம். ஒரு டேங்க் சிஸ்டம், டேங்க் லெவல் சிஸ்டம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேங்க் லெவல் இருக்கு. இதுல இருந்து மேல ஒரு பைப் கனெக்ட் பண்ணிருக்கோம், இது வால்வ். சரிங்களா? இது ஒரு பைப் லைன். சரிங்களா? டியூப். சரிங்களா? இப்படி இந்த மாதிரி க்ளோஸ்ட் ஒரு இண்டக்டர் மாதிரி சுத்திருக்காங்க பைப். ஓகேங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் இதில் கேட்குறேன். இதில் வாட்டர் ஃப்ளோ இருக்குன்னு அசியூம் பண்ணிடுவோம். இந்த வாட்டர் ஃப்ளோ ரேட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம இது அசம்ஷன் தான். ஒரு 5 லிட்டர் per hour இருக்குன்னு அசியூம் பண்ணிடுவோம். ஒரு ஹவருக்கு 5 லிட்டர் தண்ணி வந்து இது வழியா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கான்ஸ்டன்டா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அசியூம் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் டேங்க் லெவலை வந்து சடனா இன்க்ரீஸ் பண்றேன். இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்றேன். ஆஃபர் இருந்தது ஃபுல்லா 100% மாத்துறேன். சடனா இன்க்ரீஸ் பண்றேன். t0 செகண்ட்ஸ்ல இன்க்ரீஸ் பண்றேன். சரிங்களா? இப்போ இதுல என்ன ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். சரிங்களா? இதான் கொஸ்டின்ஸ். இதுல பாத்தீங்கன்னா டிரான்சியன்ட் ரெஸ்ட் கண்டிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் அந்த சடனா சேஞ்ச் பண்றேன் இல்லையா, இப்போ வாட்டர் டேங்க் லெவல் வந்து சடனா சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ண உடனே ஒரு இமிடியேட் ரெஸ்பான்ஸ். இதுல இமிடியேட்டா என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கும், அது டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ். டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்ங்கிறது இமிடியேட் ரெஸ்பான்ஸ். ஏதாவது ஒரு இன்புட் சேஞ்ச் பண்ண உடனே இமிடியேட்டா என்ன மாதிரி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ்னா என்ன அப்படின்னா, நான் டேங்க் லெவல் சடனா சேஞ்ச் பண்ணிட்டேன், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டிரான்சியன்ட் கண்டிஷன்லாம் முடிஞ்ச அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்டெடி ஸ்டேட் கான்ஸ்டன்டா ஒரு ஃப்ளோ வரும். ஒரு லெவல் சேஞ்ச் பண்ண பிறகு கான்ஸ்டன்ட் ஃப்ளோ மாறிடும், ஃப்ளோ வந்து ஸ்டெடி ஆயிடும். அந்த கண்டிஷன் தான் ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன். ஓகேங்களா? ரியல் டைம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சுவிட்ச் நம்ம ஆன் பண்றோம். ஒரு ஃபேன் இருக்கு, ஃபேன் சுவிட்ச் நம்ம ஆன் பண்றோம். சுவிட்ச் ஆன் பண்ண உடனே என்ன ஆகும், அந்த ஆன் பண்ண உடனே ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெஸ்பான்ஸ் தான் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ். அந்த ஃபேன் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, சுவிட்ச் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து ஸ்லோவா சுத்தும். இனிஷியல் வந்து ஸ்லோவா சுத்தும், போக 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 ஸ்பீடு கூட்டிட்டு இருக்கும். ஃபைனலா வந்து என்னன்னா அந்த ஃபேனுடைய ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட் ஆயிரும். சரிங்களா? அந்த ஃபேனுடைய ஸ்பீடு கான்ஸ்டன்ட் ஆகுது இல்லையா, ஸ்டெடி ஆயிருது. அதனால ஸ்டெடி ரெஸ்பான்ஸ் சொல்றோம். டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்ங்கும் போது அந்த டைம் ஆஃப் சுவிட்ச் சேஞ்ச் ஆன பிறகு உடனே
அந்த ஃபேன் எப்படி சுத்த ஆரம்பிக்கி அந்த ரெஸ்பான்ஸ் தான் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ். அது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டியூப் லைட் இருக்கு. டியூப் லைட் சுவிட்சை ஆன் பண்றோம். சுவிட்சை ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபிளிக்கர் ஆகும். உடனே வந்து டியூப் லைட் வந்து ஃபுல்லாக எரியாது, உடனே ஃபிளிக்கர் ஆகும். அந்த சுவிட்சை ஆன் பண்ண உடனே ஃபிளிக்கர் ஆகுது இல்லையா, அது டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கான்ஸ்டன்ட் நல்லா ஸ்டெடியாக ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். ஆரம்பிச்ச உடனே வந்து டியூப் லைட் வந்து பிரைட்டாக நல்லா எரியும். அது வந்து ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ். ஓகே, இங்க வருவோம். இந்த அப்ளிகேஷன்ஸுக்கு டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி இருக்கும், ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி இருக்கும், நல்லா கவனிங்க. இனிஷியலா இந்த வாட்டர் டேங்க் லெவல் 50% இருக்கும்போது இதுல கான்ஸ்டன்டா 5 லிட்டர் பெர் ஹவர் போயிட்டு இருக்கு. சடனா வாட்டர் டேங்க் லெவல் நான் வந்து 100% ஏத்துறேன். அப்போ ஏத்தும் போது எனக்கு அட் த டைம் ஆஃப் டேங்க் லெவல் சேஞ்சஸ், இந்த டேங்க் லெவல் சேஞ்ச் பண்ண டைம்ல எனக்கு இதுல ஃப்ளோ வந்து சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாது. அதே ஃப்ளோ என்ன இருக்கும், பழைய ஃப்ளோ 5 லிட்டர் பெர் ஹவர் தான் இருந்தது, அதே ஃப்ளோ தான் இருக்கும். எப்போ அந்த உடனே சேஞ்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டன்ட் ஃப்ளோ தான் இருக்கும். முன்னாடி என்ன ஃப்ளோ இருந்ததோ 5 லிட்டர் பெர் இருந்ததோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கும். இதே மாதிரி தான் இண்டக்டருடைய பினாமினான். ஒரு சர்க்யூட்ஸ் இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஒரு பேட்டரி எடுத்துக்கலாம், இது ஒரு இண்டக்டர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஒரு பேட்டரி இருக்கு. ஓகேங்களா, வேரியபிள் பேட்டரின்னு கூட எடுத்துக்கலாம். இல்லை 2 பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஒரு சுவிட்ச் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த இனிஷியலா இந்த பேட்டரி கூட இண்டக்டர் கனெக்ட் ஆயிருந்ததுன்னா, ரொம்ப நேரம் கனெக்ட் ஆயிருந்ததுன்னா கான்ஸ்டன்டா ஒரு கரண்ட் ஃப்ளோ போயிட்டு இருக்கும், ஸ்டெடி ஸ்டேட்ல ஆகும். இம்மிடியேட்டா நான் ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்றேன், ஒரு பேட்டரியில வந்து இண்டக்டர் வந்து இம்மிடியேட்டா கனெக்ட் பண்றேன் அப்படின்னா அந்த கரண்ட் ஃப்ளோ இருக்கு இல்லையா, அந்த கரண்ட் ஃப்ளோ வந்து இம்மிடியேட்டா சேஞ்ச் ஆகாது. பழைய கரண்ட் என்ன இருந்ததோ அதே கரண்ட் தான் போயிட்டு இருக்கும். இங்க பழைய ஃப்ளோ போயிட்டு இருக்குல்ல, அதே மாதிரி பழைய கரண்ட் தான் போயிட்டு இருக்கும். சரிங்களா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் கரண்ட் வந்து ஸ்டடி ஆகும். ஓகே, குட். அப்போ இதை புரிஞ்சுக்க முடியுதா? நம்ம அடுத்த டைம்ல சேஞ்ச் பண்ணும்போது, டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்ல சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஃப்ளோ இருக்கு இல்லையா, வாட்டர் ஃப்ளோ வந்து பழைய இதுல என்ன ஃப்ளோ இருந்ததோ அதே ஃப்ளோ தான் இருக்கும், கான்ஸ்டன்ட் ஃப்ளோவா இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்லையும் ஒரு டிசி வந்து சடனா கனெக்ட் பண்ணோம்னா, இண்டக்டர்ல கனெக்ட் பண்ணோம்னா இண்டக்டர்ல பழைய டைம்ல என்ன கரண்ட் ஃப்ளோ இருந்ததோ அதே கரண்ட் ஃப்ளோ கான்ஸ்டன்டா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். அதனாலதான் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்ல இண்டக்டர் வந்து ஒரு கரண்ட் சோர்ஸா ஆக்ட் ஆகும், அதோட வேல்யூ வந்து ப்ரீவியஸ் வேல்யூவா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, குட். இப்போ டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் என்னன்னு புரிஞ்சுச்சு, ஏன் இண்டக்டர் வந்து கரண்ட் சோர்ஸ் ஆக்ட் ஆகுது புரிஞ்சுக்க முடியுதா? குட். அதுக்கப்புறம் அப்போ கொஞ்ச நேரம் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். டைமை பொறுத்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா 5 லிட்டர் வந்து மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸ்டெடியான பிறகு அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஸ்டெடியான பிறகு வாட்டர் ஃப்ளோ வந்து ஸ்டெடி ஆயிரும், மேக்ஸிமம் வேல்யூல ஸ்டெடி ஆயிரும். இந்த வாட்டர் ஃப்ளோ ஸ்டெடி ஆகுது இல்லையா, அதுதான் ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா, இந்த ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ்ல தான் இண்டக்டர் வந்து ஒரு ஷார்ட் சர்க்யூட் மாதிரி ஆக்ட் ஆயிரும். ஓகேங்களா, அது ஏன் சார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இண்டக்டர் வந்து 2 வோல்ட் கூட கனெக்ட் ஆயிருக்கு, லாங் டைம் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இது என்ன சொல்லுவோம், லாங் டைம் ஒரு இண்டக்டர் வந்து டிசி சர்க்யூட் கூட லாங் டைம்ல கனெக்ட் ஆயிருந்ததுன்னா அது வெளியே ஸ்டெடியா ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸ்டெடியா கரண்ட் ஃப்ளோ இருந்தால் ஷார்ட் சர்க்யூட், இண்டக்டர் ஆக்ட் அஸ் ஷார்ட் சர்க்யூட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா, எனக்கு இன்னும் கிளியரா புரியல சார், எப்படி சார் இண்டக்டர் வந்து ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன்ல வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆக்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறேன், மேத்தமெட்டிக்கல் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னா என்ன? ஆக்சுவலா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படிங்கிறது ஒமேகா இன்டு எல். ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இன்டு இண்டக்டன்ஸ். சரியா, இதான் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இன்டு எல், ஒமேகா இன்டு எல்னு சொல்லுவோம். எல்ங்கிறது இண்டக்டன்ஸ், ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, எக்ஸ்எல்ங்கிறது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னா என்ன? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஒரு இண்டக்டருக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, ரெசிஸ்டன்ஸ் தான் அது, ஒரு ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டருடைய ரெசிஸ்டன்ஸ். ஓகே, குட். டிசி சர்க்யூட்ஸ் உடைய ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும்? ஃபார் டிசி சர்க்யூட்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து 0. ஏசிக்கு தான் ஃப்ரீக்வன்சி இருக்கும், டிசிக்கு ஃப்ரீக்வன்சி கிடையாது. டிசிக்கு ஃப்ரீக்வன்சி 0. ஸோ ஒமேகா வந்து 0 ஃபார் டிசி சர்க்யூட்ஸ். ஓகேங்களா, அப்போ எக்ஸ்எல் வேல்யூ என்னவா இருக்கும்? எக்ஸ்எல் ஈக்குவல் 0. எக்ஸ்எல் 0 அர்த்தம், ரெசிஸ்டன்ஸ் 0 அர்த்தம், ஷார்ட் சர்க்யூட்ஸ். அவ்வளவுதானே, ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்து 0வா இருக்குன்னு அர்த்தம், ஷார்ட் சர்க்யூட்ஸ். ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டா இருந்தா அர்த்தம், அது வந்து ஓப்பன் சர்க்யூட்ஸ். இங்க ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கு? 0வா இருக்கு, அப்புறம் ஷார்ட் சர்க்யூட்ஸ். இப்போ இண்டக்டர் ஆக்ட் அஸ் ஷார்ட் சர்க்யூட்ஸ். இதுதான் மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப். சரிங்களா, ஒரு எலக்ட்ரிக்கல் டெக்னிக்கல் ப்ரூஃப்ங்கிறது இதுதான். அதாவது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் என்னவா இருக்கும், அது டிசி சர்க்யூட்ஸ்க்கு ஒமேகா என்னவா இருக்கு, அதை வச்சு நம்ம சொல்லிக்கலாம். ஒரு எக்ஸ்எல் வந்து டிசி சர்க்யூட்ஸ்க்கு வந்து 0 மீன்ஸ் ஷார்ட், அவ்வளவுதான். ஓகேங்களா, குட். இப்போ அப்போ இது ஷார்ட்
இது ஷார்ட் இண்டக்டர் வந்து ஷார்ட் பண்ணி விட்டுருந்தோம். அப்போ இண்டக்டர் வழியா ஃப்ளோ கரண்ட் என்னவா இருக்கும்? இங்க ஒரு 2 வோல்ட் இருக்கு, இங்க ஒரு 1 ஓம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ கரண்ட் வந்து என்னவா இருக்கும்? 2/1. அப்போ 2 ஆம்ஸ் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இண்டக்டர் வழியா ஃப்ளோ கரண்ட் 2 ஆம்ஸ் இருக்கும். ஏன்னா I is equal to V/R. Vங்கிறது என்னது? 2 வோல்ட், Rங்கிறது 1 ஓம்ஸ். ஸோ 2 ஆம்ஸ் கிடைச்சிருது. அப்போ ஸ்டெடி ஸ்டேட் பொசிஷன் 1ல இருக்கும்போது இது பொசிஷன் 1 வச்சுக்கலாம், இது பொசிஷன் 2. பொசிஷன் 1ல கரண்ட் ஆயிருக்கும்போது இண்டக்டர் வழியா ஃப்ளோ கரண்ட் லாங் டைம் கரண்ட் ஆயிருக்கு. ஸோ இண்டக்டர் வழியா ஃப்ளோ கரண்ட் வந்து 2 ஆம்ஸ். ஓகேங்களா? இப்போ என்ன பண்றேன்னா அட் டைம் t = 0 டைம்ல இந்த 1வது பொசிஷன்ல இருந்து 2வது பொசிஷன், அதாவது 2 வோல்ட்ல இருந்து 5 வோல்ட்டுக்கு நான் மாத்துறேன். அப்போ கரண்ட் ஃப்ளோ என்னவா இருக்கும்? அட் டைம்ல கரண்ட் ஃப்ளோ என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், சேஞ்ச் பண்ண உடனே ஒரு டிசி சர்க்யூட்ஸ் இந்த இதில் சேஞ்ச் பண்ண உடனே இம்மிடியேட்டா அந்த டைம்ல சேஞ்ச் பண்ண உடனே என்ன மாதிரி இருக்கும்? நம்ம முன்னாடி சொன்னதுதான், முன்னாடி என்ன வாட்டர் ஃப்ளோ இருந்ததோ அதே மாதிரி இங்க முன்னாடி என்ன கரண்ட் ஃப்ளோ இருந்ததோ அதே ஃப்ளோவா இருக்கும். ஸோ அதனால இந்த இண்டக்டரை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? ஒரு கரண்ட் சோர்ஸ், கான்ஸ்டன்ட் கரண்ட் சோர்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அதோட வேல்யூ வந்து ப்ரீவியஸ் உள்ள வேல்யூ, ஸோ 2 ஆம்ஸால நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ அதான் கான்செப்ட். அதாவது நம்ம உடனே இமிடியேட் சேஞ்ச் அட் டைம் சேஞ்ச் பண்ணும்போது அந்த இண்டக்டர்ல வந்து என்ன கரண்ட் சேஞ்சஸ் இருக்காது, ப்ரீவியஸ் கரண்ட் என்ன இருந்தோ அதே தான் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால ஸோ அப்போ இதில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும்? 2 ஆம்ஸ் தான் ஃப்ளோ ஆகும். இப்போ லாங் டைம் இந்த 2ல ரொம்ப நேரம் கரண்ட் ஆயிடுச்சு, லாங் டைம்ல கரண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் அட் டைம் ஆஃப் சேஞ்சஸ்ல வந்து இதில் வந்து ஃபுல் கரண்ட் வந்து 2 ஆம்ஸ் இருக்கும். சரிங்களா? ரொம்ப நேரம் நான் 5 வோல்ட்லேயே கனெக்ட் பண்ணி வச்சிட்டேன். அப்போ என்ன ஆகும்? அப்போ உங்க இண்டக்டர் ஷார்ட் சர்க்யூட்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும், ஷார்ட் சர்க்யூட் ஆக்ட் ஆயிரும். அப்போ இதில் ஃபுல் கரண்ட் என்னவா இருக்கும்? வோல்டேஜ் வந்து 5 வோல்ட், ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 ஓம்ஸ். ஸோ அப்போ I is equal to V/R. அப்போ 5 ஆம்ஸ் போகும். ரொம்ப நேரம் கரண்ட் ஆன பிறகு, ரொம்ப நேரம் கரண்ட் ஆக இந்த சுவிட்ச் பொசிஷன் 1ல இருந்து 2க்கு சேஞ்ச் ஆன உடனே எனக்கு 2 ஆம்ஸ் போயிட்டு இருக்கும். ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன்ல ஃப்ளோ கரண்ட் 5 ஆம்ஸா இருக்கும். சரிங்களா? ஓகே, குட். இதுதான் கான்செப்ட்ஸ். ஓகே, ஃபைனல் நான் கன்க்ளூட் பண்றேன். இண்டக்டருடைய பிஹேவியர் டிரான்சியன்டான பிஹேவியர்ல எப்படி இருக்கணும்னா, அது ஒரு கான்ஸ்டன்ட் கரண்ட் சோர்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். அந்த கரண்டுடைய வேல்யூ என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் ஸ்டேட்ல ப்ரீவியஸ் ஸ்டெடி ஸ்டேட்ல என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ இருக்கும். ஓகே, குட். ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன் இண்டக்டர் ஸ்டெடி ஸ்டேட் ஆயிட்டுனா அது வந்து ஷார்ட் சர்க்யூட் மாதிரி ஆக்ட் ஆகும். ஏன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுதா? ஏன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் XL அப்படிங்கிறது ஒமேகா இன்டு L. சரிங்களா? டிசி சர்க்யூட்ஸ்க்கு ஒமேகா வந்து 0. ஸோ XL இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து 0 ஃபார் டிசி சர்க்யூட்ஸ். ரெசிஸ்டன்ஸ் 0னா ஷார்ட் சர்க்யூட்ஸ், அவ்வளவுதான். ஷார்ட் சர்க்யூட் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகே, குட். இதுதான் கன்க்ளூஷன். இந்த 2 பாயிண்ட்ஸ் நான் ஞாபகம் வச்சிருந்தோம் அப்படின்னா டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்ல என்ன மாதிரி நான் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் 1 அதை சால்வ் பண்ணலாம். ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இங்க 10 வோல்ட் இருக்கு, இங்க 5 ஓம் ரெசிஸ்டர்ஸ், இங்க 1 ஹென்றி இண்டக்டன்ஸ் இருக்கு, இங்க 10 வோல்ட் இருக்கு. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, சுவிட்ச் இஸ் கனெக்டட் வித் பொசிஷன் 1. பொசிஷன் 1ல கனெக்ட் ஆயிருக்கு. எப்போ கனெக்ட் ஆயிருக்குன்னா t is equal கனெக்ட் ஆயிருக்கு, லாங் டைம் கனெக்ட் ஆயிருக்கு. at t is equal 0 டைம்ல நான் என்ன பண்ணிருந்தேன், 1ல இருந்து 2க்கு சேஞ்ச் பண்றேன். அப்போ அதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் என்னவா இருக்கும்? சேஞ்ச் பண்ண உடனே அதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் என்னவா இருக்கும்? டைம் ஆஃப் சுவிட்ச் சேஞ்சஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கரண்ட் ஃப்ளோ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ ரெண்டாவது கொஸ்டின், ஆஃப்டர் லாங் டைம் ஆஃப் சுவிட்ச் சேஞ்சஸ், நான் இந்த 1ல இருந்து 2வது பொசிஷனுக்கு ரொம்ப சேஞ்ச் பண்ண பிறகு ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் அதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் என்னவா இருக்கும், அந்த கரண்ட் ஃப்ளோ என்னவா இருக்கும்? கொஸ்டின்ஸ் புரியுதா? அதாவது இது ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ். இனிஷியலா இந்த இண்டக்டர் RL வந்து இந்த 10 வோல்ட் கூட கனெக்ட் ஆயிருக்கு. at t is equal 0 டைம்ல இந்த பொசிஷன் 1ல இருந்து பொசிஷன் 2க்கு மாத்தின உடனே அதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் என்னவா இருக்கும், அதில் ஃப்ளோட கரண்ட் என்னவா இருக்கும்? ரெண்டாவது மாத்தி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அதுல ஈக்குவல் சர்க்யூட் என்னவா இருக்கும், அந்த கரண்ட் ஃப்ளோ என்னவா இருக்கும்னு சொல்லி டெஸ்ட் கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அட் த டைம் ஆஃப் சுவிட்ச் சேஞ்சஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ். சுவிட்ச் சேஞ்ச் பண்ண உடனே, அதாவது 0+ சொல்லுவாங்க. 0+ என்ன அர்த்தம் அப்படின்னா, அட் த டைம் ஆஃப் சுவிட்ச் சேஞ்சஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? t = 0+ மீனிங் அதான், அட் த டைம் ஆஃப் சுவிட்ச் சேஞ்சஸ். அப்போ அட் த டைம் ஆஃப் சுவிட்ச் சேஞ்சஸ் என்ன அர்த்தம்? டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ். டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்ல எப்படி இண்டக்டர் பிஹேவ் பண்ணுவோம்? இண்டக்டர் ஈக்குவலன்ட் என்ன? இண்டக்டர் ஈக்குவலன்ட் வந்து என்னன்னா, இண்டக்டர் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கான்ஸ்டன்ட் கரண்ட் சோர்ஸால் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஈக்குவல் கான்ஸ்டன்ட் கரண்ட் சோர்ஸால் ரீப்ளேஸ் பண்ணி அதனுடைய வேல்யூ என்னன்னா ப்ரீவியஸ் ஸ்டேட் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ நமக்கு ரீப்ளேஸ் பண்ண போறேன், ஈக்குவல் சர்க்யூட் வரைய போறேன். ஸோ கரண்ட் சோர்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். எனக்கு அதோட ப்ரீவியஸ் ஸ்டேட் வேல்யூ வேணும். சரிங்களா? ப்ரீவியஸ் ஸ்டேட் வேல்யூ என்ன அர்த்தம்? ப்ரீவியஸ் ஸ்டேட்ல இந்த 1 கூட கனெக்ட் ஆயிருக்கு. இண்டக்டர் வந்து ப்ரீவியஸ்ல இந்த 10 வோல்ட் கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து 10 வோல்ட் ரொம்ப நேரம் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ ரொம்ப நேரம் 10 வோல்ட் கூட கனெக்ட் ஆயிருக்கும் போது அந்த டைம்ல இண்டக்டர் எப்படி ஆக்ட் ஆகிருக்கும்? ஷார்ட் சர்க்யூட் மாதிரி ஆக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஈக்குவல் சர்க்யூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். எப்போ
அந்த சுவிட்ச் ஒன்லேயே கனெக்ட் ஆயிருக்கும் போது அதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்ஸ் இண்டக்டர் ஷார்ட் சர்க்யூட் கனெக்ட் ஆயிருக்கும். அப்போ அதோட கரண்ட் வந்து என்ன அப்படின்னா இதுல V இருக்கு, R இருக்கு. ஸோ I கண்டுபிடிச்சிடலாம். I is equal to V by R 10/5 2 amps. அப்போ இந்த இண்டக்டர் வழியா ஃப்ளோ கரண்ட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 2 amps இருந்திருக்கும். எப்போ அப்படின்னா இந்த 10 வோல்ட் கூட கனெக்ட் ஆயிருக்கும் போது இண்டக்டர் வழியா ஃப்ளோ கரண்ட் வந்து 2 amps இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த டிரான்சியன்ட் கண்டிஷன் சுவிட்ச் சேஞ்சஸ் இந்த 1ல இருந்து 2க்கு சேஞ்ச் பண்ண உடனே என்ன மாதிரி ஆக்ட் ஆகும்? இந்த இண்டக்டர் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? ஒரு கான்ஸ்டன்ட் கரண்ட் சோர்ஸை ரீப்ளேஸ் பண்ணி அதோட ப்ரீவியஸ் ஸ்டேட் வேல்யூ 2 amps போட்டுக்கலாம். ஸோ அப்போ ஈக்குவலன்ட் சர்க்யூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டக்டர் ரீப்ளேஸ் பண்ணுறேன். எப்படி ரீப்ளேஸ் பண்ணேன்னா ஒரு கரண்ட் சோர்ஸ் போட்டேன். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டேட் வேல்யூ 2 amps. பட்டாச்சா? இதுதான் அதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்ஸ். இப்போ அதில் ஃப்ளோட கரண்ட் என்னவா இருக்கும்? 2 amps இருக்கும். ஏன்னா ஒரு கான்ஸ்டன்ட் கரண்ட் சோர்ஸ்ல கான்ஸ்டன்ட் கரண்ட் போயிட்டு இருக்கும். ஸோ அதில் ஃப்ளோ கரண்ட் 2 amps போயிட்டு இருக்கும். ஸோ அட் த டைம் ஆஃப் சுவிட்ச் சேஞ்சஸ் பண்ணும்போது இண்டக்டர் வழியா ஃப்ளோ கரண்ட் வந்து 2 amps அதான் இருக்க போகுது. சரிங்களா? இப்போ ரெண்டாவது கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணியாச்சு. அந்த ஈக்குவல் சர்க்யூட் வரைஞ்சாச்சு, அது கரண்ட் ஃப்ளோ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ லாங் டைம் சுவிட்ச் சேஞ்சஸ் இந்த 1ல இருந்து 2க்கு சேஞ்ச் பண்ண பிறகு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அதோட ஈக்குவல் சர்க்யூட் என்னவா இருக்கும்? அதோட கரண்ட் ஃப்ளோ என்ன இருக்கும்? அதாவது ஒரு டிசி சர்க்யூட்ஸ் கூட இண்டக்டர் லாங் டைம் கரண்ட் ஆயிருந்ததுன்னா அது எப்படி ஆக்ட் ஆகும்? ஷார்ட் சர்க்யூட் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ ஈக்குவல் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுது. 5 வோல்ட் கூட கரண்ட் ஆயிருக்கு, இண்டக்டர் ஷார்ட் சர்க்யூட் ஆக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதில் ஃப்ளோ கரண்ட் I is equal to V by R. V வந்து 5 வோல்ட், ரெசிஸ்டன்ஸ் 5 வோல்ட், ஸோ 1 amps. இப்போ இந்த இண்டக்டர்ல ஃப்ளோ கரண்ட் வந்து என்னன்னா 5 amps. அதோட ஈக்குவல் சர்க்யூட்ஸ் இதுதான் ஈக்குவல் சர்க்யூட்ஸ். அதோட ஈக்குவல் சர்க்யூட் இதுதான். ஓகேங்களா? ஷார்ட்டாக போட்டிருக்கோம். அதில் ஃப்ளோ கரண்ட் வந்து 1 amps. இதுதான் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது ஒரு கேட் எக்ஸாமினேஷன்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த இண்டக்டர் பிஹேவியர்ல வந்து நம்ம வந்து தரவாயிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறத நல்லா கவனிங்க. இது ஒரு கேட் கொஸ்டின் தான். ஏன்னா கேட் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ். அதை சால்வ் பண்ணாலே நமக்கு வந்து அதோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் கிளியராக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எந்த எக்ஸாமினேஷன்ஸ்ல கேட்டாலும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்யூட்ஸ் கொடுத்துருக்காங்க, சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன? kept closed for long time. இந்த சுவிட்ச் வந்து ரொம்ப நேரம் க்ளோஸ்ல இருக்கு. சரிங்களா? அடுத்து அப்போ t is equal 0 டைம்ல சுவிட்ச் ஓப்பன் பண்றோம். அப்போ சுவிட்ச் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி கண்டிஷன்ல இந்த கரண்ட் இந்த இதுல கரண்ட் என்ன? சுவிட்ச் ஓப்பன் பண்ண அட் டைம் ஆஃப் ஓப்பனிங். சரியா? அப்போ அதில் இந்த 20 ohmsல ஃபுல் கரண்ட் என்ன? இந்த கொஸ்டின் கேட்குறேன். அதாவது ரொம்ப நேரம் க்ளோஸ்ல இருக்கு, நான் t is equal 0 ஓப்பன் பண்றேன். 0 டைம் ஓப்பன் பண்ற டைம் அட் டைம் ஆஃப் ஓப்பனிங்ல என்ன கரண்ட்? இந்த கரண்ட் இதுல ஃபுல் கரண்ட் அந்த ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பிஃபோர் த ஓப்பனிங். அப்போ அதுல இதுல ஃபுல் கரண்ட் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. சரிங்களா? அதாவது இது இந்த சுவிட்ச் க்ளோஸ்ல இருக்கு இல்லையா? அப்போ ஸ்டெடி ஸ்டேட்ல என்னோட ஃப்ளோ கரண்ட் என்ன? சுவிட்ச் ஓப்பன் பண்ண பிறகு அந்த டிரான்சியன்ட் கண்டிஷன், அந்த கண்டிஷன்ல இதுல ஃப்ளோ கரண்ட் என்ன கேட்டிருக்காங்க. ஓகே, இது ரெண்டுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம்? லாங் டைம் க்ளோஸ்ல இருக்குன்னு வச்சுப்போம். இருக்கு இந்த இண்டக்டர் பாத்தீங்க அப்படின்னா இந்த சுவிட்ச் ஓப்பனா இருந்தாலும் சரி க்ளோஸ் இருந்தாலும் சரி ஒரு டிசி கூட கனெக்ட் ஆயிருக்கு. லாங் டைம் டிசி சோர்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு. ரொம்ப நேரம் டிசி சோர்ஸ் கூட இண்டக்டர் கனெக்ட் ஆயிருந்ததுன்னா அது வந்து ஒரு ஷார்ட் சர்க்யூட் மாதிரி ஆக்ட் ஆகும். சரிங்களா? இது அப்போ இண்டக்டர் அப்போ ஈக்குவல் சர்க்யூட் போடலாம். ஈக்குவல் சர்க்யூட் போடலாம், ஷார்ட் பண்ணி போட்டுடலாம். ஓகே, ஷார்ட் பண்ணி போட்டுருக்கேன். இண்டக்டர் இப்போ ஷார்ட் பண்ணி அதோட ஈக்குவல் சர்க்யூட் வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ ஈக்குவல் சர்க்யூட் வரைஞ்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த கரண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும், இந்த ஐ வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ நான் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரிஸ் பேரலல் காம்பினேஷன்ஸ் மூலமா நான் என்ன பண்ணலாம்? எலிமினேட் பண்ணி V by R போட்டோம்னா கிடைச்சிடலாம். இப்போ நான் நெட்வொர்க் ரிடக்ஷன் இதை யூஸ் பண்ண போறேன். இந்த பாத்தீங்கன்னா இந்த இது ஒரு 20 ohm ரெசிஸ்டன்ஸ், இங்க ஒரு ஷார்ட் பண்ணிருக்கேன். ஷார்ட் பண்ணா என்ன மீனிங்னா 0 ohm ரெசிஸ்டன்ஸ் அர்த்தம். ஓகேங்களா? ஷார்ட் பண்ணா 0 ohm ரெசிஸ்டன்ஸ். அப்போ இது ரெண்டு பேரலா இருக்கா? இந்த ரெண்டு பேரலா இருக்கு. அப்போ அது ஈக்குவல் என்னவா இருக்கும்? ஈக்குவல் பாத்தீங்க அப்படின்னா 0வா இருக்கும். ஏன்னா ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலா இருந்துச்சு அப்படின்னா அதோட ஈக்குவல் வேல்யூ என்ன? 1 by R equivalent is equal to 1 by R1 plus 1 by R2. அப்படி இல்லைன்னா R1 R2 by R1 plus R2 போட்டுக்கலாம். அப்போ R equivalent இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ்க்கும் R equivalent போட்டோம்னா இதோட வேல்யூ வந்து 0. ஓகேங்களா? இது 0 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலல். ஓகேங்களா? இந்த 20 ohm பேரலா இருக்கு. அதுக்கு தென் சீரிஸ் வித் 20 ohm. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலல் அப்படி என்ன செய்யலாம்? பேரலா ரெண்டு சேம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ரெண்டு சேம் ரெசிஸ்டன்ஸ் பேரலல் அப்படின்னா அதோட ஈக்குவலன்ட் வந்து என்னன்னா பாதி டிவைட் ஆகும். 10 ohms. நீங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த நெட்வொர்க் ரிடக்ஷன்ஸ் பேரலல்ல அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா? 1 by R equivalent is equal to 1 by R1 plus 1 by R2. அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணீங்கன்னா இதனுடைய ஈக்குவலன்ட் இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரோட ஈக்குவலன்ட் பாத்தீங்க அப்படின்னா 10 ohms வரும். இந்த ரெண்டு பேரல் இருக்கு இல்லையா? அதோட ஈக்குவலன்ட் பாத்தீங்கன்னா 0 வரும். ஏன்னா இந்த ஷார்ட் வந்து 0 எடுத்துக்கணும். ஷார்ட் வந்து 0 எடுத்துக்கணும். இது 20 ohm.
சரிங்களா? நீங்க அப்படி எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இதனுடைய வேல்யூ வந்து 0 வரும். ஓகே. அதுக்கப்புறம் இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வரும். 10 சீரிஸ் வித் 20. அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 30 ஓம்ஸ் வரும். ஏன்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பாதி பேரல் பண்ணும்போது பாதி 10 கிடைக்கும். இது ஒரு 20 கிடைக்கும் சீரிஸ். உங்களுக்கு 30 கிடைக்கும். ஓகேங்களா? நெட்வொர்க் ரெசிஸ்டன்ஸ் அது யூஸ் பண்ணீங்கன்னா இப்போ அப்போ I is equal என்ன வரும்? இந்த I is equal to V by R. ஸோ என்ன வரும்னா 30/30 உங்களுக்கு வந்து 1 ஆம்ஸ் வந்துடுது. அப்போ இதில் ஃப்ளோ கரண்ட் வந்து 1 ஆம்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த சர்க்யூட்ஸ் நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நெட்வொர்க் ரிடக்ஷன் தெரியணும். பேரலல்னா எப்படி எலிமினேட் பண்ணுறது, சீரியஸ்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தெரியணும். ஓகேங்களா? இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருந்தால் அதோட ஈக்குவல் என்ன வரும் அப்படிங்கலாம் தெரியணும். தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகே குட். அப்புறம் மைக் அடிச்சாச்சு, பிஃபோர் ஓப்பனிங் பண்ணிச்சாச்சு. இப்போ ஜஸ்ட் ஆஃப்டர் ஓப்பனிங் ஸ்விட்ச் ஓப்பன் பண்ற உடனே டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் ஆயிருது. டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் என்ன அர்த்தம்? இண்டக்டர் எப்படி ஆக்ட் ஆகும்? ப்ரீவியஸ் கண்டிஷன்ல என்ன கரண்ட் ஃப்ளோ இருந்தோ அதே மாதிரி தான் ஃப்ளோ ஆகும். அப்போ இந்த இண்டக்டர் நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு கரண்ட் சோர்ஸை ரீப்ளேஸ் பண்ணி அந்த ப்ரீவியஸ் வெளியே போட்டுருமா? ஸோ அந்த மாதிரி போட்டு இதோட ஈக்குவல் சர்வீஸ் போட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் கண்டிஷன்ஸ். அப்போ இந்த இண்டக்டருடைய ரீப்ளேஸ் பண்ணி ஒரு கரண்ட் சோர்ஸ் போட்டேன். அதோட ப்ரீவியஸ் வேல்யூ 1 ஆம்ஸ் போட்டுச்சு. இப்போ இந்த ஃபுல்லே கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இது ஒரு சர்க்யூட் தேரி. நம்ம முன்னாடி மெஷ் அனாலிசிஸ் படிச்சிருப்போம் இல்லையா? அந்த வீடியோ கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறது. அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டீங்கன்னா இதை சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து மெஷ் அனாலிசிஸ்ல பண்ணும்போது இந்த லூப் கரண்ட் இது I1 அஸ்யூம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்து இந்த கரண்ட் கண்டுபிடிக்கணும் I. சரிங்களா? அப்போ இது I1 எடுத்துக்கலாம். செகண்ட் லூப் கரண்ட் வந்து நம்ம I2 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம மெஷ் அனாலிசிஸ்ல KVL அப்ளை பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் லூப்லயும் KVL அப்ளை பண்ண முடியாது, செகண்ட் லூப்லயும் KVL அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா கரண்ட் சோர்ஸ் இருக்கு. அப்போ இது சூப்பர் மெஷ் கான்செப்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் இந்த கரண்ட் ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த I1 கரண்ட் பார்த்தீங்கன்னா இதோட டைரக்ஷன், I2 கரண்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா I1 மைனஸ் I2 = 1 ஆம்ஸ். ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருதா? ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருது. ரெண்டாவது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ரெண்டாவது ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்றது? இந்த அவுட்டர் லூப்க்கு KVL அப்ளை பண்ணிக்கலாம். KVL அப்ளை பண்ண ஒரு லூப்க்கு அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த அவுட்டர் லூப்க்கு நம்ம KVL அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா இந்த அவுட்டர் லூப்ல எந்த கரண்ட் சோர்ஸுமே இல்லை. ஸோ அப்போ என்ன 20I2 + 20I2 டோட்டலி 40I2 ப்ளஸ் என்ன வரும்? ப்ளஸ் 20I I1 இந்த கரண்ட் I1 = 30 கிடைச்சிரும். எனக்கு இது புரியல சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கிளியரா புரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சூப்பர் மெஷ் கான்செப்ட்ஸ் வீடியோ வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ண வீடியோ, அதோட லிங்க் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் மெஷ் கான்செப்ட்ஸ் கிளியரா புரியும். ஓகேங்களா? ஓகே குட். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைச்சிரும்? எனக்கு I1 வேல்யூ கிடைச்சிரும். I1 வேல்யூ தான் இந்த வேல்யூ I வேல்யூ. ஸோ I வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 7/6 ஆம்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் C வந்து கரெக்ட். ஓகேங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.